பாடி பில்டிங்ல அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுனா டெஸ்டிகல்ஸ் ஷ்ரிங்க் ஆகுமா ஆகாதா? ஆமாங்க, சில அனபாலிக் ஸ்டெராய்டு யூசர்ஸ்க்கு ஷ்ரிங்கேஜ் ஏற்படலாம். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில இயற்கையா டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம பிரெயின்ல இருந்து LH அண்ட் FSH சிக்னல் கிடைக்கணும். ஆனா நம்ம வெளியில இருந்து ஆர்டிபிஷியலா அனபாலிக் ஸ்டெராய்டு அல்லது டெஸ்டோஸ்டெரான் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி பிரெயினுக்கு வந்து சிக்னல் போயிடும், டெஸ்டோஸ்டெரான் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பாடியில இருந்தே நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிற LH அண்ட் FSH ப்ரொடக்ஷன் வந்து சப்ரஸ் ஆகுது. அந்த ஸ்டிமுலேஷன் குறையும் போது டெஸ்டிகல்ஸோட நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே குறையுது. இதைத்தான் நம்ம டெஸ்டிகுலர் அட்ராஃபி அப்படின்னு சொல்றோம். அதாவது டெஸ்டிகல் சைஸ் குறையுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதோட மீனிங். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இங்க டெஸ்டிகல்ஸ் ஷ்ரிங்க் ஆகுறது மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இது கூட சேர்ந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுறது, இது எல்லாமே சப்ரஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால யங்ஸ்டர்ஸ் மசில் பில்ட் பண்றதை மட்டுமே மோட்டிவா வைக்காம அவங்க ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் ஹெல்த்தியா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகாம இருக்க செல்ஃப் மெடிடேஷன் மட்டும் பண்ணாம டாக்டரோட அசஸ்மெண்ட், ஹார்மோன் அசஸ்மெண்ட், செமன் அசஸ்மெண்ட் இது எல்லாமே ப்ராப்பரா பண்றது ரொம்ப நல்லது. மசில் கெயின் எப்பயுமே நமக்கு டெம்பரவரி தான். ஸோ ஃபர்டிலிட்டி அப்படி கிடையாது. அதை அஃபெக்ட் ஆகாம பத்திரமா பண்ணுங்க. ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட்ல ஃபர்டிலிட்டின்னு பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம இருக்க என்னை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.